வெள்ளம் வந்து போனபின்தான் நதிகள் சுத்தமாகும். யாரொருவர் வாழ்க்கையிலும் பல துன்பங்களை அனுபவித்து பின்தான் இன்பம் வரும். வெள்ளம் வந்து போனபின் நதிகள் சுத்தமாவது போல் வெற்றியை விட தோல்விகள்தான் அதிக படிப்பினையை தருகிறது. நாம் விழிப்புடன் இருப்பதற்கு காரணம் நாம் சந்திக்கும் தோல்விகளும் போராட்டங்களும் தான். தோல்விகளிலிருந்து தவறுகளை உணர்ந்து தனது இலக்கை நோக்கி தீவிரமாக செயல்படுபவர்களையே வெற்றி நாடி வருகிறது. அந்த நேரங்களில் இதுவும் கடந்து போகும் நாளை நமதே என உற்சாகத்துடன் செயல்பட வேண்டும். வாய்ப்புகளை தவறவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் பிறர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். மேற்கண்ட செயலை எப்போதும் கைவிடக்கூடாது. வீழ்வது எழுவதற்கே என்பதற்கு ஏற்ப எது நடந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. நமது நம்பிக்கைதான் நமக்கும கடவுள். தன்னம்பிக்கை உள்ளவன்தான் உண்மையான கடவுள். நமக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை நமக்குள் புதைந்து கிடக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் மற்றும் உற்சாகம் மூலம்தான் வெளிப்படுத்த வேண்டும். நடைமுறை வாழ்வில் இந்த ஒரு கருத்தை கொண்டு பல மேன்மையான சாதனைகளை செய்யலாம். தேவையான சக்தி அனைத்தையும் நம்முள்ளிருக்கிறது என இதயபூர்வமாக நம்புகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். எனவே ஊக்கமளிக்கும் காரணிகளை